எம்ஜிஎம் ஹெல்த் கேர் மருத்துவமனை 13 மணி நேர கல்லீரல் அறுவை சிகிச்சையின் மூலம் 48 வயது நோயாளியின் உயிரை காப்பாற்றி சாதனை புரிந்துள்ளது. சென்னை எம்ஜிஎம் ஹெல்த் கேர் மருத்துவமனை முன்னணி கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் மதுரை லில்லி மிஷன் மருத்துவமனையின் கல்லீரல் சிகிச்சை நிபுணரின் ஆதரவுடன் 13 மணி நேர உயிருள்ள நபரின் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து 48 வயது நோயாளியின் உயிரை காப்பாற்றியுள்ளனர். கடுமையான மஞ்சள் காமாலை, வயிறு வீக்கம், உடல் சோர்வு, உணவு குழாயிலிருந்து இரத்தப்போக்கு மற்றும் படிப்படியான கல்லீரல் செயல் இழப்பால் அவர் அவதிப்பட்டு வந்தார். அவர் சீராக குணமடைந்து அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய 14 நாட்களுக்குள் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். நோயாளியின் மனைவி தனது கல்லீரலின் ஒரு பகுதியை தானம் செய்ய முன்வந்தார். உயிர் உள்ள நபர் நன்கொடை கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை என்பது நோய்வாய்ப்பட்ட கல்லீரலை நன்கொடையாளரின் கல்லீரலின் ஒரு பகுதியை கொண்டு மாற்றுவதாகும். வெட்டியெடுக்கப்பட்ட கல்லீரல் சில வாரங்களுக்குள் மீண்டும் தானாகவே வளர்ந்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எம்ஜிஎம் ஹெல்த் கேர் கல்லீரல் மாற்று மற்றும் HPB அறுவை சிகிச்சை நிறுவனத்தின் மூத்த ஆலோசகர் டாக்டர் தியாகராஜன் கருத்து தெரிவிக்கையில், ஹெபடைட்டிஸ் B மற்றும் C போன்ற நாள்பட்ட வைரஸ் தொற்றுகள், மது அருந்துதல், உடல் பருமன் மற்றும் கொழுப்பு கல்லீரல் நோய் ஆகியவை கல்லீரல் செயல் இழப்பிற்கு முக்கிய காரணங்களாகும். சரியான நேரத்தில் நோய் கண்டறிதல் மற்றும் லாப்ரோஸ்கோபிக் மற்றும் ரோபோட்டிக் கல்லீரல் அறுவை சிகிச்சைகள் உள்ளிட்ட நவீன அறுவை சிகிச்சை நுட்பங்களை மேற்கொள்வதன் மூலம் சிக்கலான அறுவை சிகிச்சையையும் வெற்றிகரமாக மேற்கொள்ள முடிகிறது. மதுரை பகுதி நோயாளிகளுக்கு எங்கள் கல்லீரல் மாற்று திட்டத்தில் 100% வெற்றியை அடைந்துள்ளோம். தமிழக அரசின் முதலமைச்சர் சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையை முழுமையாக கட்டணம் இன்றி அனைவரும் மேற்கொள்ளலாம் என்றார். இந்நிகழ்வில் மதுரை லில்லி மிஷன் மருத்துவமனையின் இரைப்பை குடலியல் நிபுணர், கல்லீரல் சிகிச்சை மற்றும் எண்டோஸ்கோபிஸ்ட் டாக்டர் AC அருண் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். நான் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் தியாகராஜன், டைரக்டர் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் எம்ஜிஎம் ஹெல்த் கேர் சென்னை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒரு கல்லீரல் நோய், கல்லீரல் சுருக்கம், அதோட அறிகுறிகள் என்ன, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், அதோட ரிசல்ட்ஸ் என்ன அதுன்னு பார்க்க போறோம். கல்லீரல் சுருக்கத்தின் அறிகுறிகள் ரத்த வாந்தி, வயிற்றில் நீர் கோக்கிறது, கார்ல நீர் கோக்கிறது, மஞ்சக்காமால, உடம்பு அழற்சி அதிகமாகுது, யூரின் இன்ஃபெக்ஷன், உடம்புல அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகுது, ரத்தம் உறையாம போறது, இதெல்லாம் அறிகுறிகள் கல்லீரல் சுருக்கத்துல. காரணம்னு அப்படின்னு பார்த்தோம்னா, மது அருந்துதல், வைரஸ் கிருமிகள், ஆட்டோஇம்யூன் லிவர் டிசீஸ், கொழுப்பு சத்து சார்ந்த லிவர் டிசீஸ், இதுதான் காரணம். இந்த கல்லீரல் சுருக்கம், இந்த நோய்கள் அறிகுறிகள் அதிகமாக போறப்ப நம்ம கல்லீரல் சிறப்பு மருத்துவரை அணுகி நம்ம உடம்ப செக் பண்ணி, ஏர்லியர் ஸ்டேஜஸ் ABC அப்படிங்கிற ஸ்டேஜில் ABயில் நம்ம மருந்து மாத்திரையிலையும், அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸ்ல கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாதான் அவங்க உயிரை காப்பாற்ற முடியுங்கிற நிலைமையில அவங்களுக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும். இந்த லில்லி மிஷன் மருத்துவமனையும் MGMமும் சேர்ந்து 3 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா இந்த கிளினிக்கை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 48 வயசு இந்த ஊருக்காரர் 2.5 வருஷம் ஆச்சு. அவங்க மனைவி அவருக்கு கல்லீரல் கொடுத்தாங்க. தமிழக முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு நல்லா இருக்காங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 35 பேர் இந்த தென் தமிழ்நாடு மதுரையிலிருந்து இந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையை பண்ணிட்டு இன்னைக்கு நல்லா இருக்காங்க. இந்த கல்லீரல் தொந்தரவு இருக்கும்போது ஒரு ஏர்லி ஸ்டேஜ்லேயே சிறப்பு மருத்துவர் அணுகி அவங்க உடம்ப பார்த்துக்கிட்டு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் பண்ணா இது ரொம்ப நல்லா ஆகும்னு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கல்லீரல் தானத்தினால எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அவங்க கொடுக்கக்கூடிய கல்லீரல் 6 வாரத்திலேயே திரும்பி பழைய சைஸ்க்கு குரோ ஆயிடும். பண வசதி இல்லாதவங்களுக்கு முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டத்துல நம்ம பண உதவி செய்யலாம். கல்லீரல் நோய் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம மருத்துவத்துல நம்ம சரி பண்ண முடியும். அதே இது ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல கல்லீரல் ப்ராப்ளம் இருக்குது, ஸ்டைல் C சிரோசிஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல கல்லீரல் ப்ராப்ளம் ஆகுது, அவங்களுக்கு ரத்த வாந்தி வர ஆரம்பிக்குது, அன்கான்சியஸா போறாங்க, அல்லது வயிறுல நீர் ரொம்ப அதிகமா சேர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சதுன்னா அவங்களுக்கு நம்ம அந்த கல்லீரல் டிரான்ஸ்பிளான்ட் பண்றது ரொம்ப தேவையாகுது. ஏன் பண்ணணும் அப்படின்னா, அப்படி பண்ணாம விடுறப்ப அவங்களோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மியாகுது. ஈவன் 6 மாசம் தான் இருப்பாங்க அல்லது 1 இயர் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு அவங்க வந்துடுறாங்க. ஸோ அதனாலதான் அதுக்கு மாற்றாதான் இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் நமக்கு ஒரு இருக்குது. ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு
வரப்பிரசாதம் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். இப்ப முன்னாடி வந்து லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்பேன் வந்து 1 இயர் அப்படிங்கிறது இருந்தது. இப்போ ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அதிகமாகுது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ அதனால அட்வான்ஸ்டு லிவர் டிசீஸ் யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுக்கு வந்து நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்து அவங்களுக்கு இதற்கான என்னென்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத அவங்களை கைட் பண்ணி அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் டாக்டர் ஏசி அருண், கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் அண்ட் ஹெப்படாலஜிஸ்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பிசிஷியன்.